நான் கட்டில உட்காந்து இருக்கிறேன். ஃபுல்லாக வியூ பார்க்குறான், என்ன நடக்குது ஏது நடக்குது சூழ்நிலையை பார்க்குறான். வாங்கி கொடுக்குறது சொல்லி போய் போயிட்டேன். பயமா இருக்கு. உனக்காக தானே வேலை செய்யறாங்க, நீ அழுதுனே இருந்தீங்க, நீ தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கணும். அது எது சாப்பிடுறது. புதுச்சேரி கடற்கரையில பொம்மை விற்ற பெண்ணுடைய குழந்தை காணாம போன நிலையில அந்த குழந்தைய காரைக்கால் போலீசார் பத்திரமா மீட்டிருக்காங்க. குழந்தைய மர்ம நபர்கள் கடத்திட்டு போனதாகவும் இப்போ காரைக்கால் போலீசார் அந்த குழந்தைய பத்திரமா மீட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. குழந்தை காணாம போன நிலையில பழங்குடியின பெண் கதறி அழுத காட்சி பாக்குறவங்களை கண் கலங்க வச்சிருந்த நிலையில தான் இப்போ குழந்தை பத்திரமா மீட்கப்பட்டிருக்கு. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். பயமா இருக்கு. உனக்காக தானே வேலை செய்யறாங்க, நீ அழுதுனே இருந்தீங்க, நீ தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கணும். அது எது சாப்பிடுறது. பிப்ரவரி 14 புதுச்சேரி கடற்கரை பகுதியில பொம்மை விற்பனை செஞ்சுட்டு வந்த பழங்குடியின பெண்ணுடைய குழந்தை ஒண்ணு காணாம போனதா சொல்லப்படுது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியை சேர்ந்தவங்க விஜயலட்சுமி மற்றும் முத்துப்பாண்டி தம்பதி, இவங்களுடைய குழந்தை தான் காணாம போயிருந்திருக்கு. இப்படி பொம்மை விற்பனை செய்யும் போது குழந்தை காணாம போச்சு அப்படின்னு பெற்ற தாய் கதறி அழுதிருந்த காட்சி பலரையும் கண்கலங்க வச்சிருந்தது. இந்த சூழல்ல குழந்தையை யார் கடத்திட்டு போனாங்க அப்படின்ற கோணத்துல போலீசார் விசாரணை மேற்கொண்டுட்டு வந்திருக்காங்க. பெரிய கடை போலீஸ்ல இவங்க புகார் தெரிவிச்சதை தொடர்ந்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கு. அதை தொடர்ந்து தான் குழந்தை கடத்தப்பட்டு காரைக்கால் பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறதா போலீசாருக்கு தகவல் கிடைச்சிருந்திருக்கான். அதன் அடிப்படையில் காரைக்கால் போலீசாருக்கு இது தொடர்பான தகவலை தெரிவிச்சிருந்திருக்காங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா சிசிடிவி கேமராவும் ஆய்வு செஞ்சப்பதான் காரைக்கால் புது பேருந்து நிலையம் பகுதியில் பேருந்துல இருந்து மர்ம நபர் அந்த குழந்தையை கூட்டிட்டு போறது பதிவாகி இருந்திருக்கா. அங்கிருந்து ஒரு ஆட்டோல அந்த நபர் ஏறி போனதாகவும் அந்த ஆட்டோ ஓட்டுநர் உட்பட பல பேர்கிட்ட போலீசார் அதிரடி விசாரணையை மேற்கொண்டுதா ஒரு பெண் கிட்ட இருந்து அந்த குழந்தைய பத்திரமா மீட்டிருந்திருக்காங்களா. மேலும் அந்த பெண்ணையும் இப்போ போலீசார் விசாரணை செஞ்சுட்டு வராங்க. இது தவிர புதுச்சேரியில 2 பேரை போலீசார் கைது செஞ்சு விசாரணை மேற்கொண்டுட்டு வரதா சொல்லப்படுது. பிப்ரவரி 14 காணாம போன குழந்தை பிப்ரவரி 15 அடுத்த நாளே காரைக்கால் போலீசாரால மீட்கப்பட்டிருக்கு. போலீசாருடைய இந்த துரித செயலுக்கு பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்காரு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் அவர்கள்.